GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் மீண்டும் வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக இணையருக்கு? டிடிவி உங்களோட இணையணும் கூப்பிடுறதா சொன்னாங்க கூட்டணிக்கு, அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கா சார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பில் இணைந்துள்ளன. கடந்த 8 ஆண்டுகளாக இருந்து வந்த கடும் பகைமை, தகராறுகள், துரோகி, அம்மாவின் இயக்கத்தை கைப்பற்றியவர் போன்ற கடுமையான விமர்சனங்கள் இருந்த போதிலும் பாஜகவின் மத்தியஸ்தத்தால் இருதரப்பும் மறந்து இணைந்துள்ளன. ஜனவரி 21ஆம் தேதி அன்று சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரன் சந்தித்து அமமுக என்டிஏவில் இணைவதை உறுதிப்படுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதனை வரவேற்று மக்கள் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், திமுகவின் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அறிவித்தார். ஜனவரி 23 அன்று மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் நடந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தில் இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்தனர். டிடிவி தினகரன் எடப்பாடியை பொதுச் செயலாளர் அவர்களே என்று அழைத்து வரவேற்றார். பங்காளி சண்டை முடிந்துவிட்டது, அம்மாவின் தொண்டர்களாக இணைந்துள்ளோம் என்று கூறினார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரனிடம் எந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிடுவீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், நான் ஆண்டிப்பட்டியில் மட்டுமில்லை, தேர்தலில் போட்டியிடுவதில்லை. எனக்காக பதவி இழந்த 18 பேரில் தற்போது 7 பேர் என்னுடன் இருக்கின்றனர். அவர்களை எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்க வேண்டும் என்பது எனது ஆசை. அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாலும் அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமைச்சரவையை அமைக்கலாம். அப்போது என்னை சார்ந்தவர்களையும் அமைச்சராக்க வேண்டும் என்பது எனது ஆசை என்றார். மேலும் இதற்கு முன்பு நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைவதற்கு தேனியிலிருந்து ஓபிஎஸ்க்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளில் அவர் சென்ற உயரங்களுக்கு நானும் ஒரு காரணம். ஜெயலலிதா இறந்தபோது நான் கேட்டுக்கொண்டதால் ஓபிஎஸ் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் திடீரென தர்மயுத்தம் நடத்தினார். அப்போது அவர் தர்மயுத்தம் நடத்தாமல் இருந்திருந்தால் சசிகலா பதவியேற்க முடியாத நிலை ஏற்படும் போது மீண்டும் அவர்தான் முதல்வராகி இருப்பார் என்று தெரிவித்தார். இந்த நிலையில்தான் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், பிரிந்து கிடக்கிற அதிமுகவின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தலையாய கோரிக்கையாக இருக்கிறது, வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது என்றார். அவரிடம் மீண்டும் அனைவரும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டதற்கு, ஆண்டவன் கையில் இருக்கிறது என்றார். மேலும் டிடிவி தினகரன் உள்பட யாருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற பாஜக கூறி வரும் நிலையில் அதனை அதிமுகவின் தம்பிதுரை தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்த விவகாரம் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில்தான் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வகையில் தனது தரப்பிற்கு டிடிவி தினகரன் 4 அமைச்சர் பதவி வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு மட்டுமின்றி பழனிசாமியின் பரம எதிரியான ஓபிஎஸ்க்கு டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளது எடப்பாடி தரப்பு சற்று அப்செட்டில் தான் உள்ளதாம். சார் மீண்டும் வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக இணையருக்கு? அப்போ மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கிற சார்? டிடிவி உங்களோட இணையணும் கூப்பிடுறதா சொன்னாங்க கூட்டணிக்கு, அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கா சார்? கூப்பிடவே இல்லையா உங்களை டிடிவி அவர்கள்? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.